நிகழ்ச்சி எப்படி இருக்கு? ஒரே மேடையில எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க, எப்படி இருக்கு? என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணி அம்மா மக்கள் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியே இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரதமர் நாளைக்கு வராங்க, ஒரே மேடையில கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா நாளைக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாள்ல கலந்து கொள்வது பற்றி என்ன சொன்னார், அதை நான் அவரே சொல்லட்டும். ஏற்படுத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அண்ணன் பழனிசாமிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேணாம், தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவோம். தேனி தொகுதியை நீங்களும் ஓபிஎஸ் இருவருமே கேட்கறதுனால பாஜக ஒதுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு உண்மை? சும்மா அப்படிலாம் போட்டு வாங்காதீங்க. நாங்க 2 பேரும் அப்படின்னா அந்த தொகுதிக்காக ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு. சஸ்பென்ஸா இருக்கட்டும் இருக்கு. அதனால எங்களுக்குள்ளாரெல்லாம் எந்த யாருக்குள்ளார ரொம்ப இணக்கமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரியாது. 39 தொகுதி நாங்க விட்டு கொடுக்க தயாரா தான் இருக்கோம். அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். எத்தனை தொகுதியில போட்டி விடணுங்கிறது கிடையாது. எங்க கூட்டணி வெற்றி பெறணும். 39 தொகுதியிலே வெற்றி பெறணுங்கிறது தான். அதற்காக உழைப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாம் கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் தெரிய போகுது. சிஏஏ அது யாருடைய குடியுரிமையையும் சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது. குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அதை சில பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இங்க உள்ளவங்களுக்கு வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறா அதை திரும்பி சொல்றாங்க. தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம். யாருங்க சந்தர்ப்ப சூழ்நிலையதான் சிஏஏ நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சிஏஏ எந்த ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல. அது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து அகதிகளாக தங்கியிருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அந்த சட்ட திருத்தம் அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. அது நண்பர் செல்வ பெருந்தை அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவருக்கு நேரம் இருக்காது. இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால அவர் இதை மாதிரி பேசுகிறார். உண்மையில் அதனால் இங்கு இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் இன்னும் போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் வேணும்னு கேட்கிறார் மோடி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். Prime Minister Modi ji will going to become 3rd time Prime Minister of India with a huge majority. In that, in Tamil Nadu, the NDA will give him a very big majority, very good support by winning many constituencies. Can we have any numbers or any important constituencies you are mentioning also? Yes, constituencies. Yeah, any important constituency you will be participating in it. You will be coming to know within 2 to 3 days. You will be in the I didn't decide, not at. What do you think about it? I am not a decider. Said the Tamil Nadu Chief Minister says the Prime Minister doesn't done anything for the welfare of the people. But he is coming to Kanyakumari tomorrow to gather the votes. What do you think about it? First, the Chief Minister do something to the Tamil Nadu public. First of all, let him fulfill the promises
what are all he gave before the election 2021, let him fulfill them and talk about others. Last one question, sir, about CIA. What is your stand of CIA? CIA is only regarding people who have migrated from other countries. It is regarding the citizenship of the people who are migrated from other countries. In no way it is connected with the citizen of India.